ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 28. ஃபைண்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இன் ஸ்ட்ரிங். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா நீடில் அண்ட் ஹே ஸ்டாக் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போ வந்து ஹே ஸ்டாக்ல நீடில் கண்டுபிடிக்கப்படுதோ அப்போ வந்து அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அது வந்து எந்த இண்டெக்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சது அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் வந்து இந்த நீடில்ன்ற ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ் வந்து ஹேர் ஸ்டாக்ல இல்லை அப்படின்னா நம்ம வந்து -1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம 2 பாயிண்ட் அப்ரோச்சில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வேற அப்ரோச்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ அது வந்து கேஎம்பி அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ நஃப்ஸ் மோரிஸ் பிராட் அல்காரிதம். ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் பேசிக்காக தான் சால்வ் பண்ண போகிறோம் இதை. பட் இட் இஸ் அன் எஃபெக்டிவ் சொல்யூஷன் as well. சரி guys, நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுறதுனால ஒரு ஒரு தடவையும் நம்ம செப்பரேட்டாக வந்து ஹேஸ்டாக் டாட் லென்த் அப்படின்னு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் ஹே லென்த் அப்படின்னு போட்டால் போதும். ஸோ லென்த்ன்றது ஒரு மெத்தட் தான். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெத்தட் இன்வோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். எதுலன்னா வந்து ஹேஸ்டாக் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ரன் பண்ணுறோம். நம்ம எதனால வந்து மைனஸ் நீடில் லென்த்தையும் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இந்த மொத்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸும் ஹேஸ்டாக்ல இருந்தால் தான் அது வந்து அக்கர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் 2 மட்டும் செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இந்த மொத்த ஸ்ட்ரிங்குமே இருந்தால் தான் அது வந்து ஒரு வேலிடான ஸ்ட்ரிங்காக இருக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஒரு வைல் லூப் ரன் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்மளோட ஜே வேல்யூலேருந்து ஃபுல் நீடிலேருந்தையும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வைல் லூப் வந்து இன்னொரு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னன்னா நம்மளோட ஹேஸ்டாக், அதாவது இதோட கேரக்டரும் ஈக்குவலான நம்ம செக் பண்ணுறோம். ஸோ எதனால இங்கே வந்து நம்ம ஐ ப்ளஸ் ஜே போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ தட் வந்து செக் பண்ண சேம் கேரக்டரை மறுபடியும் செக் பண்ணாது அந்த லூப். இதனால நம்ம கோட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம், இது வந்து எஃபெக்டிவான சொல்யூஷன் தான். பட் வந்து நீங்க கேஎம்பி யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து இன்னும் எஃபெக்டிவா மாறும். ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதை சால்வ் பண்றேன். ஸோ until then, stay tuned. Bye.